இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்து கரு கலைஞ்சிருக்கும். இதனால ரொம்பவுமே வருத்தமா இருக்க ஹீரோவை ஹீரோயின் கூப்பிடுறாங்க, வெளியூர்ல போய் எங்கேயா கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வர மறுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏஞ்சி பார்க்கும்போது ஹீரோயின் கிளம்பி ஊருக்கு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அங்கிருந்து அவங்களால வெளியே போக முடியல. ஏதோ ஒன்ன வச்சு கதவை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் வெளியே போக கூடாதுன்னு நினைச்சுதான் நீ இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அதை கொஞ்சம் கூட உடைக்கவே முடியாது. யாருக்காவது கால் பண்ணி உதவி கேட்கலான்னு பார்த்தா செல்போன்ல சிக்னல் சுத்தமா இருக்காது. அதுக்கப்புறம் ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல அதே ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு பார்ப்பாங்க. அங்கேயும் இதே போல பிரச்சனை தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க, என்ன பண்ணலாம், இங்கிருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு. நம்ம இங்கிருந்து பேஸ்மெண்ட்டுக்கு போனா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், பேஸ்மெண்ட்ல ஒரு சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அடியில ஓட்ட போட்டு கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு போவாங்க. அங்க ஒரு பொண்ணு ஒரு தாத்தாவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட உதவி கேட்பாங்க. பட் அவங்களும் அதே பிரச்சனை தான் இருப்பாங்க. அங்க இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு ஓட்ட போட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஹவுஸ் ஓனர் இறந்து கிடக்குறாரு. இவர் இந்த செவரை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணதுனால தான் இறந்துருப்பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த செவரை எப்படி உடைக்கிறது, எப்படி அங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு சில பல கோட் வேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அவர் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு அந்த ஹவுஸ் ஓனர். எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்து கீழே வரையும் போயிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிருவாங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு கடைசியா அந்த பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல அந்த செவுரு தான் இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி.